ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் y is equal to x plus 3 divided by 4 minus square root of x square minus 9. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. நியூமரேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு ஒன்றும், டினாமினேட்டர்ல 4 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. இந்த நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் 3ல எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் பிளஸ் இன்ஃபினிட்டியை தவிர்த்து வேற எந்த ஃபைனட் வேல்யூ நாம் அப்ளை பண்ணாலும் என்ன நடக்கும்? எக்ஸ் பிளஸ் 3ன்றதுனால ஃபைனைட் வேல்யூ பிளஸ் 3, அப்போ கிடைக்கிற வேல்யூவும் ஒரு ஃபைனைட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? அதுவே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் 3, அதாவது நெகட்டிவ்ல சம் லார்ஜ் நம்பர் பிளஸ் 3, அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ்ல ஒரு லார்ஜ் நம்பர் தான் கிடைக்க போகுது. அப்போ அது ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணாலும் பிளஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் 3, ஏன்னா எக்ஸ் பிளஸ் 3 தானே நியூமரேட்டர் ஃபங்க்ஷன். அப்போ பிளஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் 3, அதாவது சம் லார்ஜ் நம்பர் பிளஸ் 3, அப்போ அதுவும் ஒரு லார்ஜ் நம்பராக தான் இருக்க பொழுது, அதாவது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ நியூமரேட்டர்ல எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இந்த டினாமினேட்டர்ல சப்போஸ் நமக்கு ஒரு 0 கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? இப்போ நியூமரேட்டர்ல பிளஸ் இன்ஃபினிட்டி ஒரு கேஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டினாமினேட்டர்ல 0 வந்துருச்சுன்னா என்ன வரும்? இன்ஃபினிட்டி பை 0ன்னு வருமா? அப்போ இன்ஃபினிட்டி பை 0 அப்படிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட், அதாவது நம்மளால வேல்யூ வந்து டிட்டர்மின் பண்ண முடியலைன்னு அர்த்தம். அதாவது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். இந்த கேஸ் வந்து வரக்கூடாது. இந்த கேஸை நாம அவாய்ட் பண்ணணும். அதாவது டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து 0 வரக்கூடாது. இதை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது, இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கா? இது வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? நம்மளால இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ வந்து நாட் டிஃபைன்டு இல்லையா? அப்ப இந்த ரெண்டு கேஸ் தான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்க பொழுது, ஒன்று டினாமினேட்டர் 0ன்னு வரும்பொழுது, இன்னொன்று இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வந்து லெஸ் தென் 0வா இருக்கும் பொழுது. சரி, அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த எக்ஸோட வேல்யூவை நம்மளோட ஃபுல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், அதுலேருந்து ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த ஃபுல் ரீஜன்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க அந்த ஃபுல் ரேஞ்ச்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான டொமைன் வந்து கிடைச்சிடும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டினாமினேட்டர் என்ன இருக்கு? 4 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இல்லையா? இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குல்ல, இதை நான் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடுறேன். என்ன வரும்? 4 is equal to, இங்க மைனஸ்ல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் நான் எடுத்துட்டு போறேன், அதனால சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னால எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும் இல்லையா? அதனால ரெண்டு சைடும் இதை நான் ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 16 is equal to, இங்க ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அதுக்கப்புறம் எனக்கு தேவை எக்ஸ் தானே, அதனால இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் 9 ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மைனஸ் 9 அப்படிங்கிறது பிளஸ் 9ஆ மாறிடும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அகைன் நமக்கு தேவை எக்ஸ் தான் இல்லையா? சரி, இந்த 16 பிளஸ் 9 அப்படிங்கிறது 25. ஓகே, நமக்கு தேவை எக்ஸ் தான், ஆனா இங்க இருக்கிறதோ எக்ஸ் ஸ்கொயர். அதனால ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறத நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று பிளஸ் 5 இல்லைனா மைனஸ் 5 இந்த இதில் இருக்கும் பொழுது நமக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடும்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த ஒய்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இல்லை டினாமினேட்டர் வேல்யூ 0ன்னு ஆயிடும். எப்போ? எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 அப்படின்னு இருக்கும் பொழுது இதை இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகிடும், இந்த ஒய் வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 லெஸ் தென் 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் இந்த மைனஸ் ரெண்டு சைடும் ப்ளஸ் 9ஆல் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், -9 + 9 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த சைடு 0 + 9 வரும். -9 + 9 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 0 + 9 அப்படிங்கிறது 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 9னா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், -3 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3ன்னு இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா, சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு எடுக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரும். ஸோ +or-3. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +or-3. இது எப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இருக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ +or-3. ஆனால் இங்கே நமக்கு இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 9. ஸோ இந்த கேஸில் இதை நாம் எப்படி எழுதணும் அப்படின்னா -3 இஸ் லெஸ் தென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3 இப்படி தான் எழுதணும். ஓகே, அப்போது எக்ஸோட வேல்யூ -3ஐ விட கிரேட்டராக இருக்கும் பொழுதும் +3ஐ விட லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கும் பொழுதும் நம்மளால் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இந்த பாயிண்டில் நமக்கு வேல்யூ இல்லைங்கிறதுனால நாம் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை நாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, சரி, இப்போது நம்ம நம்பரில் இருந்து ட்ரா பண்ணலாம். -∞ +∞ வரைக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இது 0 1 2 3 4 5 6 இன்னும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு -1 -2 -3 -4 -5 -6 இன்னும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் எக்ஸ் ஈக்குவல் டு -5 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு +5 அப்படின்னு இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு +5 இந்த பாயிண்ட்டு, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -5. ஓகே, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -5 அண்ட் இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு +5. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு டொமைனில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த +5 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ +5 வரும்போது நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஏன்னா +5ஐ விட அதுக்கு அடுத்த நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த 5.0000 எக்ஸெட்ரா 01 அந்த பாயிண்ட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும்போது ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -5க்கும் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து -5. ஓகே, நெக்ஸ்ட்டு -3லேருந்து +3 வரைக்கும் வேல்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை -3 வந்து இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இன்க்ளூட் ஆகலை இல்லையா? +3 அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகலை. சரி, இப்போதைக்கு இதை மார்க் பண்ணிக்கலாம் -3லேருந்து +3 வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம இங்கே நமக்கு டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல -3 போட்டால் நமக்கு என்ன நடக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 ஸ்கொயர் -9 வரும். -3 வந்து ஸ்கொயர் பண்ணிங்களா +9 வரும். +9 -9 ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா 0 வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0 வந்துடும். ஸோ அப்போ 4 - 0 4. ஓகே, அப்போ நமக்கு ஃபைனட்டாக தான் வருது டினாமினேட்டர். அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ 3 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதாவது -3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம், +3 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேணா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ -3 இன்க்ளூட் ஆகுது, +3 இன்க்ளூட் ஆகுது. எப்போ? டொமைனில். பட் -3க்கு அப்புறமா இருக்குல்ல அந்த வேல்யூஸும் இன்க்ளூட் ஆகலை. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான். இந்த பாயிண்ட்ஸ் எதையுமே நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே நாம் எடுக்கக்கூடாது. இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். -∞லேருந்து -5, அதாவது -5 வந்து சேர்க்கக்கூடாது. பட் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போது -∞லேருந்து -∞, -5 -5க்கு முன்னாடி இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். நான் -5 தான் எடுக்கக்கூடாது. அப்போ இது ஓப்பன் இன்டர்வலில் கொடுக்கணும். சாரி, ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி எப்பவுமே சொல்லியிருக்கேன் -∞ வந்துச்சுன்னா, அதே மாதிரி +∞ வந்துச்சுன்னா ஓப்பன் ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் -∞, -5. அடுத்தது யூனியன். -5க்கு அப்புறமா இருக்க வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக? அதான் எக்ஸாக்ட் -5 வேல்யூ தான் சூஸ் பண்ணக்கூடாது. பட் -5க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் -5 அப்புறம் எது வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். -3 வரைக்குமே நம்மளால் எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஸோ இங்கே -3.
இங்கே நமக்கு ஒரு டவுட் வருது, -3 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாமா இல்லை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா y is equal to x plus 3 divided by 4 minus square root of x square minus 9. ஓகேவா? இல்லை -3 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -3 plus 3 divided by 4 minus of square root of, இந்த இடத்துல -3 the whole square minus 9 வரும். நியூமரேட்டரில் 0ன்னு வந்துடும். டினாமினேட்டரில் 4 minus of ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர்னா +9 இல்லையா? ஸோ +9 -9 ரெண்டா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0. ஸோ 0 டிவைட் பை 4 - 0. ஸோ ஈக்குவல் டு 0 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய்க்கு வந்து ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்குது. அப்போது y ஈக்குவல் டு x ஈக்குவல் டு -3 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நம்மளால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதனால் க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் யூனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த -3லேருந்து +3 வரைக்கும் எடுக்கக்கூடாது இல்லையா? 3 வரைக்கும் தான் எடுக்க முடியும். -3 வரைக்கும் தான் எடுக்க முடியும். பட் -3லேருந்து +3 வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரீஜனில் y வந்து நாட் டிஃபைன்ட். அதனால் அதுக்கப்புறம் 3 வந்து இன்க்ளூட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே 3 எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா x plus 3 divided by 4 minus square root of 3 square minus 9 வரும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். ஸோ 9 minus 9 ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ 4 minus 0 அப்படிங்கிற டினாமினேட்டரில் கிடைக்கும். நியூமரேட்டரில் 0 வந்துடும். சாரி, நியூமரேட்டரில் இங்கே வந்து +3 வரும். அது x ஈக்குவல் +3 போடும்போது இந்த இடத்துல +3 வரும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் 6 வரும். ஓகேவா? அதாவது x ஈக்குவல் +3 இருக்கும்போது நியூமரேட்டரில் 6 வரும், டினாமினேட்டரில் 4 வரும். ஸோ 6/4 அப்படிங்கிறது ஒரு ஃபைனட் வேல்யூ தான். அப்போது இந்த இடத்துல 3 வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே நான் க்ளோஸ் ப்ராக்கெட் எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த 3ங்கிற பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா ஒய்யோட வேல்யூ இன்ஃபைனட்டாக வருது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 3 வந்து நெக்லெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்கிது. அதனால தான் இங்கே நான் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ க்ளோஸ்ட் அட் 3, 3லேருந்து எது வரைக்கும் இருக்கணும்? 5 வரைக்கும் இருக்கணும். 5 வந்து எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க கூடாது. அப்போது 5க்கு முன்னாடி வரைக்கும். அதனால தான் இங்கே நான் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூனியன். அகெயின் 5 யூஸ் பண்ணக்கூடாது, பட் 5க்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் 5 இங்கேயும் அதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். 5, இன்ஃபினிட்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டின்னு வரும்போது ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 5. இதுதான் வந்து கொஸ்டின். சரி, இதில் நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதாவது ரூட் ஆஃப் x minus 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்காது, அதாவது நாட் டிஃபைன் அப்படிங்கிற கேஸ்க்கு வரும். அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கு பாருங்க, x minus 5 இது வந்து நெகட்டிவாக இருக்கும்போது தான். ஏன்னா இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? அப்போது இந்த x minus 5 லெஸ் தென் 0 அப்படிங்கிற கேஸில் மட்டும்தான் நமக்கு f of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி, அப்போ x minus 5 இஸ் லெஸ் தென் 0னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ரெண்டு சைடும் +5னால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இங்கே -5 + 5 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ x இஸ் லெஸ் தென் 0 + 5 5. ஓகேவா? அப்போ x லெஸ் தென் 5 அப்படிங்கிற கேஸில் தான் நமக்கு f of xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, சரி, அப்போ x லெஸ் தென் 5 அப்படிங்கிறப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 5 விட சின்ன நம்பர்ஸ் எல்லாமே அதில் நமக்கு கவர் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட நம்பர் லைன். இது -∞, +∞, இங்கே நமக்கு 0. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கும். -1 -2 -3 -4 -5 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, இப்போ 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது நமக்கு. ஓகேவா? 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா x இஸ் லெஸ் தென் 5 தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? லெஸ் தென் 5 தான், ஈக்குவல் டு 5 கிடையாது. அப்போ 5க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அப்படி தான் எடுத்துக்கணும். 5 வந்து எக்ஸாக்ட் 5 வந்து கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடினா இது எல்லாமே நமக்கு கவர் ஆயிரும். இதுதானே இதுக்கு முன்னாடி இருக்கிறது, 5 விட லெஸர் வேல்யூஸ். ஸோ இதுதான். அப்போ இது வந்து வரக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த ப்ரௌன் கலரில் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ரீஜன் வந்து வரக்கூடாது டொமைனில். இது இல்லாமல் வேற என்ன இருக்கோ அது வந்து டொமைனில் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா
இந்த 5ம் 5க்கு அப்புறமா, அதாவது 5 விட கிரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே, கிரேட்டர் வேல்யூஸ் அப்படின்னால தெரிஞ்சிருக்கும் நம்பர் லைனில் அந்த பாயிண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூஸ். ஓகே, அப்போது 5 இருக்கணும் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். 5க்கு அப்புறமா எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில், லாஸ்ட்டில் என்ன வரும்? இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ நம்மளோட டொமைன் க்ளோஸ் ப்ராக்கெட் 5, இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். Find the domain of f of x equal to x divided by modulus of x. இதில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நியூமரேட்டரில் எக்ஸ்ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு ஃபைனட் வேல்யூ தான் கிடைக்க போகுது. பட் டினாமினேட்டரில் என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இதில் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இதில் எக்ஸுக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு டினாமினேட்டரில் 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கேஸ் நமக்கு வந்துடும். சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. ஸோ வரக்கூடாதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதுதான் நம்மளோட நம்பர் லைன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது 0. ரைட் ஹேண்ட் சைடில் +1 +2 +3 அப்படின்னு வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2 -3 அப்படின்னு வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் 0 வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து 0 வரக்கூடாது. அப்போ நம்மளோட டொமைன் எப்படி இருக்கும்? இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். பட் 0 மட்டும் வரக்கூடாது. இப்போ 0க்கு முன்னாடி. ஓகேவா? அதே மாதிரி 0க்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் இதெல்லாமே இருக்கும். அப்போ டொமைன் எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 ஆனால் வரக்கூடாது. அதனால் ஓப்பன் இன்டர்வல் யூனியன், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 0 பட் 0 இன்க்ளூட் ஆகலை. அதனால் ஓப்பன் இன்டர்வல் 0 அப்புறம் இன்ஃபினிட்டி. இதுதான் நம்மளோட டொமைன் இந்த ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் h of x is equal to 3x plus modulus of x divided by x. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 3x plus modulus of x இருக்குது. ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் டினாமினேட்டரில் x இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளம். ஓகே, சரி, இதில் நமக்கு டினாமினேட்டரில் இந்த x வேல்யூ 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா h of x ஓட வேல்யூ 0/0 அப்படின்னு வரும். 0/0 அப்படிங்கிறது இன்டிட்டர்மினன்ட், அதாவது அதோட வேல்யூ வந்து இன்னும் டிட்டர்மினன்ட் பண்ணலைன்னு அர்த்தம். தட் இஸ் நம்மளால h of x ஓட வேல்யூவை டிட்டர்மின் பண்ண முடியாது, அதாவது அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிற கேஸில் வந்துடும். ஓகேவா? சரி, அப்போது x ஈக்குவல் டு 0 தான் இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்பர் லைன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் மிடில் 0, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 அப்படின்னு வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2 -3 அப்படின்னு வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். சரி, இதில் x ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது. கரெக்டாக? இந்த x ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அப்போ இந்த 0 வந்து வரக்கூடாது. 0க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 0க்கு அப்புறமா இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் கிளியராக சொல்லலாம், 0 விட லெஸராக இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம், 0 விட கிரேட்டராக இருக்க வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்ட் 0 தான் எடுக்கக்கூடாது. அப்போ இதோட டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0, ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால ஓப்பன் இன்டர்வல் யூனியன் 0, இன்ஃபினிட்டி. இதுலேயும் அதே தான், 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் 0, இன்ஃபினிட்டிக்கும் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுதான் நம்மளோட டொமைன் இந்த ஃபங்க்ஷன் h of xக்கு. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அது ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனா என்ன, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அண்ட் இமேஜ், இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மேலே வந்து இப்போ ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனாலையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஃப்ரீ தான். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 96% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஆனால் ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பயப்படவே வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு எந்த செலவுமே எதுவுமே இல்லை. ஓகேவா? நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், எப்படி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் நீங்கள் போடுறது, அப்புறம் லைக் பண்ணுறது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், இன்னும் நிறைய டாபிக்ஸில் வீடியோ போடணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். பட் யாருமே வந்து வீடியோ பார்க்கல, இல்லை லைக் பண்ணலை அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலே வந்து நிறைய வாட்டி வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதான் ரீசன். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.